அழிந்து வரும் பிணந்தின்னி கழுகுகளை காக்கும் நோக்குடன் உலக பாரு கழுகுகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். ஒரு காலத்தில் இந்தியாவில் ஆயிரக்கணக்கில் இருந்த பிணந்தின்னி கழுகுகள் இன்று அருகிவிட்டன. தென்னிந்தியாவை பொறுத்தவரை தமிழ்நாடு கேரள எல்லையை ஒட்டிய மாயாறு பள்ளத்தாக்கு பகுதியில் பாரு எனப்படும் பிணந்தின்னி கழுகுகள் அதிக அளவில் வசிக்கின்றன. என்றாலும் அவற்றின் எண்ணிக்கை 150க்கும் கீழ் உள்ளன. முதுமலை வனப்பகுதிக்குட்பட்ட இந்த இடத்தில் வெண்முதுகு, கருங்கழுத்து, செந்தலை, மஞ்சள் முகம் ஆகிய 4 வகை பாரு கழுகுகள் காணப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் வெளிமாநிலங்களில் இருந்து குறிப்பிட்ட காலத்தில் முதுமலை வனப்பகுதிக்கு வந்து செல்லும் பிற வகை பாரு கழுகுகளும் தென்படுகின்றன. மாயாறு பள்ளத்தாக்கை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான பாரு கழுகுகள் இருந்ததாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். வனப்பகுதிகளுக்குள் பட்டியமைத்த மாடுகளை மேய்ப்பதற்கு அனுமதி இருந்த நிலையில் அந்த காலங்களில் உயிரிழக்கும் மாடுகள் வனப்பகுதிக்குள் வீசி எறியப்படும். அவ்வாறு வீசப்படும் மாடுகளின் உடல்களையும் வனப்பகுதியில் உயிரிழக்கும் வனவிலங்குகளின் உடல்களையும் தின்று பாரு கழுகுகள் உயிர் வாழ்ந்து வந்தன. பிற்காலத்தில் வனப்பகுதிகளுக்குள் மாட்டுப்பட்டிகளை அமைக்க தடை விதிக்கப்பட்டது. இந்த தடை விதிப்பும் கழுகுகளின் எண்ணிக்கை குறைந்ததற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. கால்நடைகளுக்கு வலி நிவாரணியாக கொடுக்கப்படும் டிக்ளோஃபெனாக், நைம்சியூலிட், ஆசலோஃபெனாக், கெட்டோப்ரோஃபென், ஃப்ளூனிக்ஸ் ஆகிய மருந்துகளும் பருந்துகளுக்கு யமனாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் பறவைகள் ஆய்வாளர்கள். இந்த வகை மருந்துகளை உட்கொள்ளும் கால்நடைகள் உயிரிழந்தால் அவற்றின் உடலை உண்ணும் கழுகுகளும் உயிரிழப்பதாக தெரிவிக்கிறார் கழுகுகள் ஆய்வாளரான முனைவர் மணிகண்டன். 1980களில் வந்து 1 கோடியாக இருந்த பிணந்தின்னி கழுகுகளின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு கீழே கம்மியாயிருச்சு. இது காரணம் என்னென்ன சயின்டிஸ்ட்டுங்களாம் வந்து கண்டுபிடிக்கும் போது டைக்ளோஃபெனாக் இன்ஜெக்ஷனால் தான் இந்த பிணந்தின்னி கழுகு வந்து இறக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த டைக்ளோஃபெனாக் இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து 2006 வந்து வெட்டினரிக்கு வந்து பேன் பண்ணிட்டாங்க இந்தியாவில். அது தவிர பார்த்தீங்கன்னா வந்து அசிக்ளோஃபெனாக்கு, கீட்டோப்ரோஃபின், நிம்ஸ்லாய்டு போன்ற மருந்துகள் எல்லாம் வந்து கழுகுகளுக்கு தீங்கு விளைவிக்கும் மருந்துகளும் ஆராய்ச்சியில் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கழுகுகள் பார்த்திங்கன்னா வந்து நீலகிரியிலையும் ஈரோடு மாவட்டத்திலெல்லாம் வந்து எங்களோட ஆய்வில் இந்த மருந்துகள் எல்லாம் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதே இல்லாமல் வந்து டைக்ளோஃபெனாக் பற்றி வந்து மார்க்கெட்டில் இருக்கிற இந்த பார்மசி ஷாப் ஓனர்களுக்கு வந்து அவேர்னஸ் இருக்குது. ஆனால் இந்த அதர் ஹார்ம்ஃபுல் ட்ரக்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்க பார்த்தீங்களா, அசிக்ளோஃபெனாக்கு, கீட்டோப்ரோஃபின், நிம்ஸ்லாய்டு இந்த மருந்து பற்றியெல்லாம் வந்து யாருக்குமே அவேர்னஸ் இல்லை. ஸோ இந்த மருந்தெல்லாம் இங்கே இருக்கிறனால வந்து கழுகுகளுக்கு வந்து ஆபத்துக்கு இது நேரிடும். அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதுமலை, சத்தியமங்கலம் சுற்றியுள்ள வில்லேஜில் வந்து நாங்கள் ஒரு சர்வே பண்ணோம். அந்த சர்வே ரிசல்ட் படி பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து எந்த அவேர்னஸும் கழுகை பற்றி இல்லை, அதை பற்றி விழிப்புணர்வு யாருக்கும் இல்லை, கழுகு பற்றியே யாருக்குமே அதனால் என்ன இம்பார்ட்டன்ட், நம்ம ஈகோ சிஸ்டத்துக்கு வந்து கழுகு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு வந்து யாருக்குமே தெரியல. இது ரொம்ப வேதனை அளிக்குது. ஸோ இதுக்கப்புறம் வருங்காலத்தில் வந்து இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் இங்கே நடக்கிற அவேர்னஸ் எல்லாம் வந்து கொண்டு சேரணும், எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்ற மாதிரி அவேர்னஸ் பண்ணணும் அப்படின்னு என்னோட வேண்டுகோள். கழுகுகளுக்கு பாதிப்பு உண்டாக்கும் மருந்துகள் தடை செய்யப்பட்ட நிலையிலும் அவற்றில் சில தற்போதும் விற்பனையில் உள்ளன. பழங்குடியின மக்களுக்கும் கழுகுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்கின்றனர் பறவை ஆய்வாளர்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வல்ச்சர் அவேர்னஸ் அப்படின்றது பார்த்தா ரோட்டில் வந்து போர்டு வச்சுருப்பாங்க, சேவ் வல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லைன்னா ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ஒரு ஊரில் போய் ஒரு ரேலி அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதனால் வந்து ப்ராப்பரான ஆளுங்களுக்கு போய் இந்த அவேர்னஸ் சேருதானா இல்லை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து உள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் வந்து ஆதிவாசி மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு படிப்பறிவு ரொம்ப கம்மியானவங்க தான். அவங்களுக்கு அந்த வல்ச்சருடைய விஷயத்தை பற்றி நம்ம எடுத்து சொல்லி புரிய வைக்கிற மாதிரியான ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். இப்போது வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸ் போய் சேர்ந்துருக்கான்னு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, ஆனால் போய் சேர்ந்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா இதுதான், உள்ளே இருக்கிற மக்கள்கிட்ட போயிட்டு நம்ம வந்து அந்த விஷயங்களை எடுத்து சொல்லணும். இந்த வல்ச்சர்னால் என்ன, வல்ச்சர்னால் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து எடுத்து சொன்னால் மட்டும்தான் அந்த உண்மையான அவேர்னஸ் கிடைக்கும். யானைகளை பாதுகாக்க ப்ராஜெக்ட் எலிஃபண்ட், புலிகளை பாதுகாக்க ப்ராஜெக்ட் டைகர் போன்ற திட்டங்கள் அரசால் கொண்டுவரப்பட்டதை போல அழிவின் விளிம்பில் உள்ள பாரு கழுகுகளை பாதுகாக்க ப்ராஜெக்ட் வல்ச்சர் திட்டம் கொண்டுவர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது. உயிர்ச்சூழலை காக்க பாரு கழுகுகள் முக்கியமானவை. அவசரத்தின் தேவையை உணர்ந்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம். புதிய தலைமுறைக்காக கூடலூர் செய்தியாளர் மகேஸ்வரன்.